நம்முடைய ஆய்வுகளை நாம் நம்முடைய திருப்திக்கு பண்ணுவோம். அவங்க ஏத்துக்கணும்னு நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயம் நம்முடைய தேவை நம்முடைய மொழியையும் இனத்தையும் காப்பாற்றுவதற்கு ஒரு அரசு. இலங்கையில 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்று உலகத்துக்கே தெரியும். ஐநா சபை அதை படுகொலை என்று ஒப்புக்கொண்டது. இருந்தாலும் கூட இலங்கை தமிழர்களால் எந்த நீதியையும் பெற முடியவில்லை என்றால் அதற்கு ஒரே காரணம், அவர்களுக்கென்று ஒரு அரசு இல்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அரசு, நமக்கு பக்கத்தில் இருக்குது இந்திய அரசு, தமிழ்நாட்டில் இருக்குது திராவிட அரசு. இந்த 3 அரசர்களும் சேர்ந்து இலங்கை தமிழர்களை கைவிட்டன. நாளைக்கு நாம 8 கோடி பேர் இருந்தாலும் சரி, 10 கோடி பேர் இருந்தாலும் சரி, 15 கோடி பேர் இருந்தாலும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல் என்றால் நமக்கு ஒரு அரசு இல்லைன்னா அது நடக்காது. அதற்கு மாறாக ஆங்கிலத்திற்கு ஒரு 8ஆம் ஹென்றி கிடைத்தது போல தமிழ் மொழிக்கு ஒரு நல்ல ஆட்சியாளர் மட்டும் கிடைத்து விட்டால் போதும். குன்றிலிட்ட விளக்காக தமிழ் மொழி தனது ஒளியை பரப்பும். தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், தமிழின் பெருமையை பேசக்கூடியவர்கள், அந்த பெருமைகள் நிலைக்க வேண்டும் என்றால் கூடுதலாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, தமிழர்கள் தமிழருக்கு மட்டும் வாக்களியுங்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள் அனைவரும் தமிழர்கள் என்று நம்பிவிடாதீர்கள் என்று மட்டும் இந்த இடத்துல நான் நினைவுபடுத்தி